சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கொஞ்சம் பொறுமையா அக்கா, பொறுமையா. மா, சித்தி சித்தப்பா வந்துட்டாங்க. சித்தி சித்தி. பூர்ணிமா எப்படி இருக்க? இப்ப பரவாயில்ல சித்தி. அடிபட்டது ரொம்ப வலிக்குதா? ஆமா மது. மது, வலிக்காத பின்ன சித்தி மட்டும் இல்லனா தமிழோட நிலைமைய நினைச்சு பாரு. அந்த இடத்துல தைரியம் அந்த இடத்துல யாருக்குமே வரல. ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்லக்கா. எப்படி அவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னே தெரியல. டப்புன்னு போய் ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டேன். மத்தபடி இப்பத நினைச்சாலும் எனக்கு பயமா தான் இருக்கு. என்ன பூர்ணி இது? எவ்வளவு தைரியமா பண்ண, பயந்துட்டு பண்ணன்னு சொல்ற? போங்கக்கா, எனக்கு அதை விட தீ மிதிக்காம போனதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தீ மிதிக்கலன்னா பாட்டி என்னை எப்படி நம்புவாங்க? இப்ப பாருங்க, அடிக்கடி எதையாவது சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏ பூரணி, என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சியா? நீ இவ்வளவு பண்ணியிருக்க, இத்தனைக்கு அப்புறமும் நான் நம்பலன்னா ஊர் உலகம் என்ன கொடுமைக்காரின்னு சொல்லுண்டி. அந்த அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவ கிடையாதுடி. நீ என்னைக்கு குழந்தை உசுர காப்பாத்த கையில கத்திய புடிச்சியோ அன்னைக்கே நீ மாறிட்டேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்டி. இனிமே உன்னை எதுக்கு தீ மிதிக்க சொல்ல போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ நல்லபடியா டாக்டர் சொல்ற மருந்த சாப்பிட்டு கைய தேத்துற வழிய பாரு. நான் உன்னை பரிபூரணமா நம்புறேன், போதுமா? பாட்டி, நிஜமாதான் சொல்றீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு என்னால நம்பவே முடியல. என்ன நீங்க பாட்டி சொன்ன மொத்த வீடும் சொன்ன மாதிரி தான். இனிமே யாராவது உங்களை சந்தேகப்பட்டாங்க, பாட்டியே கட்டை எடுத்து அடிச்சிருவாங்க. ஆனா அண்ணி, நான் கூட உங்களை என்னமோன்னு நினைச்சேன். நீங்க எங்க கூட தான் சண்டை போடுவீங்கன்னு தெரியும். ஆனா திருடம் வந்தா கூட பயந்துக்காம அவனையும் புடிச்சு 2 சாத்து சாத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அண்ணி. பைபிள்ல எப்படி மறந்து நின்னுட்டான் பாத்தீங்களா? அட அண்ணி, ஐயா அண்ணி, வெக்கம்லாம் பண்றீங்க. உங்களை பார்த்தா சிங்க பண்ணே மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பூர்ணி சித்தி, இனிமே நாங்க உங்களை சிங்கப்பெண்ணேன்னு கூப்பிடலாமா? ஐயோ, ரொம்ப ஓவரா இருக்கு மது. அந்த திருடனை வேணா இன்னொரு தடவை வீட்டு பக்கம் வர சொல்லலாமா? அவன் கையில் ரத்த காயத்தை பாத்துடலாமா? ஏன் ஐஷு, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பூர்ணி, உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ். என்ன இருந்தாலும் பெத்த அம்மா, எனக்கு கூட டக்குன்னு போய் அவங்கிட்ட இருக்கிற கத்திய மடக்கி பிடிக்கணும்னு தோணவே இல்லை. நீதான் அதை பண்ண. இப்போதைக்கு என்னை விட தமிழுக்கு நீதான் உசுர கொடுத்திருக்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூர்ணி. என்னக்கா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க? உங்க குழந்தையா இருந்தா என்ன, ஏன் குழந்தையா இருந்தா என்ன, எல்லாமே ஒண்ணுதானக்கா. அது நம்ம வீட்டு குழந்தை. நாம காப்பாத்தாம வேற யாருக்கா காப்பாத்துவா? என்ன அண்ணி, வீர ஆவேசமா ஆக்ஷன்ல தான் இறங்குவீங்கன்னு பார்த்தா பேச்சு கூட பயங்கரமா பேசுறீங்க. கேட்கும் போதே சும்மா புல்ல அரிக்குதா அண்ணி. ஐஷு, சும்மா இரு. என்ன கிண்டல் பண்றதே உனக்கு வேலையா போச்சு. ஐயோ, நிஜமாதான் அண்ணி சொல்றேன். நீங்க பண்ணதுக்கு நான் உங்க ஃபேனாவே ஆயிட்டேன். செல்லுங்களா, எல்லாரும் பூர்ணிமா சித்திக்கு ஒரு ஐஃபை கொடுங்க. அத்தை, சித்திக்கு கையில அடிபட்டிருக்கு, நீங்க ஐஃபை கொடுக்க சொல்றீங்க? ஆமால, சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹக் கொடுங்க. சித்தப்பா, நீங்க ஆம்பளை தானே, அப்படியே அந்த திருடனை மடக்கி புடிச்சிருக்க வேண்டாம். பயம்
லைட்டா. பேசுனதெல்லாம் போதும், எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. பூரணி, நீ போய் ரெஸ்ட் எடு. சரி பாட்டி. சரி வாங்க போலாம். பார்த்து போமா. ஏய், தண்ணி குடிக்கிறதா தான் என்கிட்ட சொல்லலாம்ல. நான் வந்து ஓபன் பண்ணி தருவேன்ல. குடி. ஏதா வேணா என்கிட்ட கேளு, புரிஞ்சுதா? உன் மேல கோவம் இருந்ததெல்லாம் உண்மைதான். அதுக்காக எப்பவும் அதே கோவத்தோட இருக்க மாட்டாங்க, சரியா? தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சா என்கிட்ட சொல்லாத, அது அந்த திருடனுக்கு சொல்லு. அவனால் தானே இன்னைக்கு உனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, அந்த திருடன் புண்ணியத்துல உங்க பாட்டிக்கிட்ட எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருச்சு. எனக்கு அதுவே போதுங்க. கையில இருக்கிற காயம்லாம் எனக்கு இப்ப பெருசாவே தெரியலங்க. ஆக்சுவலா அன்னைக்கு பாதி ராத்திரில குழந்தை அழுதுச்சுன்னு நினைச்சு ஓடனியே, அப்போவே உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப அந்த குழந்தை அழுகை நிறுத்துறதுக்காக நீ ஒன்று பண்ண பாரு. நான் உண்மையிலே மனசு மாறிட்டேன் தான். என்னடா இவ உண்மையாலே திருந்திட்டா, நாம தான் மதிக்கலையோன்ற எண்ணம் வந்துருச்சு. சொல்ல போனா இதுக்கெல்லாம் காரணமே தமிழ் தாங்க. அந்த சின்ன குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கூட அவன் மேல பாசம் வர ஆரம்பிச்சது. ஒரு குழந்தை நம்ம கூட இருந்தா, நம்ம கூட விளையாடிக்கிட்டு இருந்தா, கை காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு அவன்கிட்ட தாங்க நான் முதல்ல ஃபீல் பண்ணேன். அவனோட அந்த சின்ன சின்ன ஸ்பரிசம்தான் எனக்கு குழந்தைய வளர்க்கணுங்கிற ஆசையவே தூண்டி விட்டுச்சு. ஆனா கடவுள் எனக்குன்னு ஒரு குழந்தைய கொடுக்காம போயிட்டாருன்னு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குங்க. சாரிங்க, எனக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு அந்த கடவுள் உங்களுக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்திருக்காரு. என்னால உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தைய பெத்து தர முடியலன்னு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ஏய், உன்கிட்ட இப்ப யாராவது குழந்தை பெற்று தர முடியலன்னு கேட்டாங்களா? நீயே அது பெருசா நினைச்சுக்கிற.